Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா deepfake AI images versus original image. First of all, இந்த டாபிக் முன்னாடி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வேணும், ஓன் ஐடியாஸ் இருக்க டெவலப் பண்ண ஹெல்ப் வேணும்னா நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுக்குறோம் ஆன்லைனில் அப்புறமா ஆஃப்லைனில். ஐடியா டிஸ்கஷன் பண்ணதில் இந்த ரிப்போர்ட் ரைட்டிங், இம்ப்ளிமெண்டேஷன், ப்ரெசன்டேஷன் வரைக்கும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கேட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்கள் கான்செப்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ப்ராஜெக்ட் ரெடியாகிறது வரையும் நாங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கீழே தெரிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம டாபிக் நடிப்பலாம். இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே நம்ம ஏஐயில் ஆப்ஜெக்ட் அப்புறமா அனிமல் இல்லைன்னா கார் மாதிரி இமேஜஸ் மட்டும் நம்ம ஜென்ரேட் பண்ணுற லெவலில் இருந்தது. ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறி ஹியூமன் ஃபேஸஸை ஏஐ மேக்ஸிமம் ரியலாக கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு. ஜெமினி மாதிரி ஆப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு அவங்க ஃபேஸை ஏஐ என்ஹான்ஸ் பண்ணுற மெத்தடில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ ரியல் ஃபோட்டோ எது ஏஐ ஃபோட்டோ அந்த மாதிரி நமக்கு தெரியாமல் போயிடும். ஜிப்லி ஆர்ட் மாதிரி ஸ்டைலில் இருந்த டைமில் எல்லாம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரிஜினல் ஃபோட்டோ மாதிரியே கிளாரிட்டியாக இருக்கட்டும், க்ளோவாக இருக்கட்டும், அதோட பர்ஃபெக்ட் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், பின்ன நாய்ஸ் இல்லாமல் ஜென்ரேட் ஆகிற இருக்கட்டும், இதெல்லாமே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாகிட்டு. இதுக்கு கான்ட்ராஸ்ட் நம்ம நார்மல் கேமராவில் எடுத்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஃபேஸோட கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் நிறைய இருக்கும், லைட்னிங்கோட வேரியேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஓவராலாக நேச்சுரல் நம்ம கேமராவில் எடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன் ஆட்டும் அபியூவர்ஸ் ஆட்டும் இருக்கும். இந்த மாதிரி சட்டில் டிஃப்ரென்ஸை ஏஐ மெஷின் லேர்னிங் மாடலுக்கு புரிய நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா மொபைல் V2 யூஸ் பண்ணியிருக்கோம். இது ப்ரீ ட்ரெயின் மாடல் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் அது ஆல்ரெடி ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு ஸ்ட்ராங்காக ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஸ்க்ராட்ச்ல ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை. நம்ம டேட்டா செட்டில் நம்ம நார்மல் கேமராவில் ஃபேஸஸும் ஜெமினியோட அந்த ஏஐ ஜென்ரேட்டர் ஃபேஸஸும் நம்ம ஆட் பண்ணிட்டு மொபைல் V2 ஃபைன் டியூன் பண்ணுவோம். ஸோ மாடல் டெக்ஸ்சர், கிளாரிட்டி, பேக்ரவுண்ட் பேட்டர்ன், க்ளோ மாதிரியான டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம இங்கே லேர்ன் பண்ணுறோம். ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு மாடல் நார்மல் ஃபேஸை ஏஐ ஜென்ரேட் ஃபேஸா இல்லை ஹை அக்யூரேசியில் ஐடென்டிஃபை பண்ண ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா மாடல் ஃபைல் சேவ் பண்ணிட்டு ஜாகோ பேக்ஹெண்ட்ல இன்டிகிரேட் பண்ணுவோம். ஸோ யூசர் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணா பேக்ஹெண்ட் அந்த மாடலுக்கு அனுப்பி ரிசல்ட் ரிட்டர்ன். ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா சிம்பிள் HTML CSS யூஸ் பண்ணி UI பில்ட் பண்ணுவோம். ஸோ யூசருக்கு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணதுக்கு முடியும். இமேஜ் அப்லோட் பண்ணும்போது சிஸ்டம் அனலைஸ் பண்ணிட்டு இது நார்மல் இமேஜா இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜான்னு சொல்லிட்டு கிளியர் ரிசல்ட் நம்ம காட்டும். ஸோ யூசர்ஸ்க்கு அத்தன்டிசிட்டி செக் பண்ண ஈஸியாக இருக்கும். இது இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஏஐ ஃபேஸஸா இல்லை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக அப்புறமா லைட் வெயிட்டாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக வெப் அப்ளிகேஷனாக நமக்கு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மாடல் அக்யூரஸியை டிபெண்ட் பண்ணது டேட்டா செட் குவாலிட்டியும் வெரைட்டியும். லிமிட்டட் டேட்டா செட்டு யூஸ் பண்ணினா ஏஐ இல்லைனா நார்மல் ஃபேஸஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண கஷ்டம் ஆகும். ஜென்ரேட்டட் ஃபேஸஸ் எவ்ரிடே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நியூ ஏஐ டூல்ஸை சப்டிலாக ரியலிஸ்டிக்காக நம்ம ஜென்ரேட் பண்ணினா மாடல் டிடெக்ட் பண்ண ஃபெயில் ஆகலாம். ஸோ சிஸ்டம் அவுடேட்டட் ஆகிடும். ரியல் டைம் டிடெக்ஷனுக்கு நம்ம மாடரேட் கம்ப்யூட்டேஷன் பவர் வேணும். அப்புறமா ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் ப்ராசஸை பண்ண ஸ்லோ ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ஈஸியாக ஒரு இமேஜை கொடுத்துட்டு இது நார்மலா இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் V2 லைட் வெயிட் மாடலில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும், ஈவன் லோ பவர் டிவைசஸில் கூட. ரியல் டைம் டிடெக்ஷன் பேக்ஹெண்ட்ல ஜாங்கோ இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியான வெப் அப்ளிகேஷன் ரெடியாக இருக்கும். சப்டில் டிஃபரன்ஸ் இன் ஃபேஸ் அப்புறமா கிளாரிட்டி, பேக்ரவுண்ட் நாய்ஸ், க்ளோ மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் டேட்டா செட் நம்ம அப்டேட் பண்ணினா மாடல் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்வால்விங் ஏஐ ஃபேஸஸ்க்குமே ரெடியாக இருக்கு. நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரன் பண்ணி காட்டி தரேன். இது இதோட ஹோம் பேஜ். இப்போ நான் டிடெக்ட் பண்ணி காட்டி தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஃபைலை சூஸ் பண்ணணும். இங்கே நான் நிறைய இமேஜஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் நான் இங்கே கொடுத்து பார்க்கேன். இது ஏஐயா இல்லை நான் ஏஐயான்னு சொல்லிட்டு. இது நான் ஏஐ ஜென்ரேட்டட் ஃபேஸ். இன்னொரு இமேஜ் ஏதாவது அப்லோட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஃபேஸ். ஸோ நமக்கு ஏஐ ஜென்ரேட்டட் அப்புறமா நான் ஏஐ ஜென்ரேட்டட் நம்ம இங்கே பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓன் ஐடியாஸ் இருக்குது, இன்னும் நிறைய பேஜஸ் எடிட் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு ஏதாவது இதில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.